ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சண்டே. ஸோ என்னோடய சண்டே வீலாக் தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் என்ன பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ மார்னிங்லேருந்து ஒரே ஒர்க் ஸ்கெடியூல் ரொம்பவே பிஸியாக போனதுனால என்னால் அது ஃபுல்லாக உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க முடியுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து அரௌண்ட் ஒரு 5 o'clock கிட்ட வந்து ஆகிடுச்சு. ஸோ என்னோடய ஈவினிங் டு நைட் ரொட்டீனை தான் நான் உங்கள் கூட இப்போ ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி 2 நியூ ரெசிபியை நான் அவங்க கூட வந்து இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னோடய நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீனை நான் அவங்க கூட இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதெல்லாம் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். ஸோ நம்ம டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இன்றைக்கி வந்து வீட் கேக் வந்து பண்ணலாம், அதாவது கோதுமையில் கேக் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் கேக் ரெசிபி வந்து இருக்குது. ஸோ அந்த கேக்கோட ரெசிபி நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் மேலே இருக்க கார்ட்ஸில் வந்து கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 300 கிராம் அளவில் இருக்க ஒரு கப்பில் வந்து பார்த்திங்கன்னா 200 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நான் ஏன் இவ்வளோ டீட்டெயில்டிங்காக பண்ணுறேன்னு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக போட்ட கேக் வீடியோவில் வந்து நிறைய பேர் வந்து நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொம்ப கிளாரிஃபையிங்காக பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம், அதாவது ஒரு எக்ஸாக்டாக 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் கோகோ பவுடர் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு சாக்லேட் கேக் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கோகோ பவுடர் மட்டும் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுட்ரு வந்து இது கூட வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து இது கூடயே வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ட்ரை இன்க்ரீடியண்ட்டையும் நம்ம இப்போ வந்து ஒன்றா சேர்த்து நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்காக ஒயர் விஸ்க் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஒயர் விஸ்க்கை யூஸ் பண்ணி நல்லா எல்லாத்தையுமே வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எல்லா வெட் இன்க்ரீடியன்ஸையும் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதே சேம் கப்பில் 100 ml அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 100 ml அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் வந்து எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு ரீஃபைண்ட் ஆயில் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கோகோனட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து உங்கள் கேக்குக்கு வந்து ஒரு நல்ல வந்து ஒரு அரோமாவும் அண்ட் வந்து ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு முட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஈவன் வெஜிடேரியனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முட்டை வேண்டான்னா நீங்கள் வந்து 200 கிராம் அளவுக்கு, அதாவது 200 ml அளவுக்கு நீங்கள் வந்து கர்டு வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது கூடயே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் வந்து இது கூட வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ட்ரை அண்ட் வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் ரெண்டுத்தையும் நல்லா வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ எல்லாத்தையும் வந்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட கேக் பேட்டர் வந்து நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சராக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி கேக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ப்ரெஷர் குக்கர்லாம் தான் வந்து செய்ய போகிறேன். ஸோ அதுக்காக வந்து என்னோடய ப்ரெஷர் குக்கரில் வந்து ஒரு 1 inch அளவுக்கு ராக் சால்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது மேலே வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு என்னோடய கேக் டின்னில் ஆயில் க்ரீஸ் பண்ணி கேக் பேட்டரை வந்து ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ இது மேலே வந்து குக்கரோட லிட்டில் வந்து பார்த்திங்கன்னா கேஸ்கட் அண்ட் வந்து விசிலும் வந்து நான் போடலை. ஸோ போடாமல் தான் எப்போவுமே வந்து வைக்கணும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஜஸ்ட்டு அந்த நார்மலாக அந்த லிட்டை வந்து போட்டு வச்சிடுறேன், க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ வந்து 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் கேக் ரெடி ஆகிடுச்சான்றது நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு 40 மினிட்ஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மளோட கேக் வந்து வெந்துருச்சான்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு டூத் பிக் வச்சு சென்டரில் வந்து ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணுங்கள். ஸோ வெளியில் எடுக்கும்போது கேக் பேட்டர் வந்து ஒட்டாமல் வரும். ஸோ இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துருச்சுன்னா நம்மளோட கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹெல்த்தியான வீட் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே கார்னிஷிங்காக என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் சிரப் மட்டும்தான் இருந்தது. ஸோ அதை வச்சு ஜஸ்ட் வந்து கார்னிஷிங் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து ரெஃப்ரிஜிரேட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து சர்வ் பண்ண வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான்,
இந்த சாக்லேட் கேக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க 2 ரெசிபி வந்து செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீட் கேக் செஞ்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைட் டின்னருக்காக பாஸ்தா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பாஸ்தாக்காக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்தியன் ஸ்டைல் பாஸ்தா தான் வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் ஆல்ரெடி அரைச்சி ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம பாஸ்தா எப்படி செய்யலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் பாஸ்தா செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது கூடயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆயில் வந்து எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா பாஸ்தா வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வர்றதுக்காக வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா 1 கேப்சிகம், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸ் டொமேட்டோவும் எல்லாத்தையுமே வந்து நல்லா குட்டி குட்டியாக ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 1 கேரட் வந்து எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாத்தையும் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணிட்டிங்கன்னா சீக்கிரமாக எல்லாமே நல்லா வதங்கிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் ஷெல் பாஸ்தா தான் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்திருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட மேக்ரோனி இருந்தால் கூட நீங்கள் அதை கூட வச்சு செஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 1 கப் அளவுக்கு வந்து ஷெல் பாஸ்தா எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிச்சதும் அதில் வந்து இந்த பாஸ்தா நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 1 கப் அளவுக்கு பாஸ்தா வந்து நான் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இந்த 1 கப் அளவுக்கு பாஸ்தா வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்கு நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு 5 to 8 மினிட்ஸ், அதாவது 5லேருந்து 8 நிமிஷத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பாஸ்தா வந்து ரெடி ஆகிடும். நல்லா வந்து தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் பாஸ்தாவை போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ தான் வந்து டக்குன்னு வந்து பாஸ்தா வேகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் வேறு ஒரு பேன் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சோம்பு எடுத்திருக்கேன். ஸோ அதையும் இது கூட வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சது இது கூட வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ரெண்டும் நல்லா வந்து வதங்கட்டும். ஸோ இது வதங்கினதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சால்ட் வந்து நம்ம ஆல்ரெடி பாஸ்தாலையும் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டொமேட்டோஸும் இது கூட ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிக்கிறேன். ஸோ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறேன். அட் லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்பைசஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே வந்து நல்லா அந்த ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு வந்து நல்லா வந்து வதக்குங்க. ஸோ ரா ஸ்மெல் போனதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 1/2 கப் அளவுக்கு வாட்டர் வந்து அதில் ஆட் பண்ணி அந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா குக் ஆகிற வரையும் நீங்கள் வந்து ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஸோ ஒரு 5 to 10 மினிட்ஸ் கழித்து இதை ஓப்பன் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே இது வந்து குக் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஸ்பைஸ் லெவலை பொறுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பெப்பரை ஆட் பண்ணிக்கிறதும் இல்லை வேண்டான்றதும். ஸோ எனக்கு நல்லா கொஞ்சம் ஸ்பைஸ் அதிகமாக வேணுன்றதுனால நான் பெப்பரை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு ஸ்பைஸ் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் வந்து திங்க் பண்ணிங்கன்னா நீங்கள் பெப்பரை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பாஸ்தாவை எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லெமன் வந்து இது கூட வந்து நான் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து புளிப்பு டேஸ்ட் வந்து பிடிக்கும்னா நீங்கள் 1/2 லெமன் புளிஞ்சு விட்டுக்கோங்க. இல்லை வேண்டாம் எனக்கு ஸ்பைஸியாக தான் வேணும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா அந்த 1/2 லெமன் கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பாஸ்தா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி நைட்டு எங்களுக்கு வந்து இந்த பாஸ்தா தான். ஸோ நான் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்க்குறேன். ஸோ நீங்களும் இந்த பாஸ்தாவை ட்ரை பண்ணிவிட்டு நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும்
எனக்கு வந்து என்னை வந்து டேக் பண்ணி விடுங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீன் நான் ரொம்பவே வந்து ஷார்ட்டாக வந்து முடிக்க போகிறேன். ஸோ அதுக்காக வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ALPS குட்னஸ் ப்ராடக்ட் ரேஞ்சஸில் வந்து பார்த்திங்கன்னா சாண்டல்வுட் ஃபேஸ் வாஷ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த ALPS குட்னஸ் ப்ராடக்ட்டில் வந்து சாண்டல்வுட் ரேஞ்சஸ் வந்து புதுசாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ உங்களுக்கு வேணும்னா எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் கீழே கொடுக்குறேன், அதுலேயும் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ வந்து நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டோனர். ஸோ இன்றைக்கி டோனராக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரோஸ் வாட்டர் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அட் லாஸ்ட் வந்து இன்றைக்கி நான் மாய்ஸ்சரைசரோட என்னோடய ஸ்கின் கேர் வந்து நான் முடிச்சுக்க போகிறேன். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ரா நேச்சர்லேருந்து மாய்ஸ்சரைசர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து ஹோல் நைட் வரையும் அவ்வளோ நல்லா வந்து என் ஸ்கின்னை மாய்ஸ்சரைசிங்காக வச்சுருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அட் லாஸ்ட் வந்து லிப் பாமோட இன்றைக்கி என்னோடய ஸ்கின் கேரை வந்து நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் கண்டென்ட்டோடு நான் அவங்கள வந்து பார்க்குறேன். Until then, bye from Mini's Tamil channel.